எல்லாருக்கும் வணக்கங்க. வேல்மாறல் மகாமந்திரம் என்னுடைய பாடல் விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். இதில் முதல் காணொலியில் முதல் 4 வரிகளை மட்டும் பார்ப்போம். ஏன்னா 4 வரிகளாக தான் அவரே பிரித்து வச்சிருக்காரு. இதில் இந்த வேல்மாறல் சக்கரத்தை பாருங்கள். இந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்கார பாடல்கள் கொடுத்துருக்காரு. அது 4 பாடல் பிரித்து வச்சிருக்காரு. அதில் முடிக்கிறப்ப திரும்பவும் ஒரு அலங்கார பாடல் திரும்பவும் வருது. முத்துமலை அப்படிங்கிறது அந்த தாய்மையினுடைய மேன்மையை காட்டுது. இங்கே முதல்ல தமிழில் பார்த்தீங்கன்னா 5 வகையான தாயார் இருக்கிறாங்க. ஒன்று ஈன்ற தாய், ஊட்டும் தாய், முளைத்தாய், செவிலித்தாய், கைத்தாய் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 வகையான தாய். இது நம்ம இலக்கியங்களில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முளைத்தாய் அப்படிங்கிற உடலை உருக்கி என்னுடைய பிள்ளைக்கு உருக்கி கொடுக்குறவங்க. அதனால இந்த முளைத்தாயா வள்ளி அவர்கள் இந்த பாடல் முழுக்க முழுக்க வள்ளியை பற்றி பாடுற பாட்டு. சரிங்களா? அந்த வள்ளியனுடைய மேன்மையை பற்றி பாடுறாங்க. அதாவது தாய்மையின் மேன்மை. அடுத்து சிறுத்தை இடை அப்படிங்கிறது அதே மாதிரி தான். அடியாருக்கு ஓடி ஓடி போய் ஆத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அயராத உழைப்பினால அந்த மெலிந்த தேகம் அந்த இடுப்பு சொல்றாங்க. ஸோ பருத்தமலை சிறுத்தடை. வெளுத்த நகை அப்படிங்கிறது அவங்களுக்கு வெள்ளை பற்கள் இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி கருத்து பொருள்ன்றது அவங்களுடைய கரிய கூந்தல். அதாவது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பற்கள் வெள்ளையாகவும் கூந்தல் கரியதாகவும் இருக்கிறதுனால இளமையான அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து சிவத்தை இது அறம் தந்து சிவந்த உதடுகள் கொண்ட வெள்ளியம்மையார சொல்றாரு. அடுத்து மரச்சிறுமி. இந்த மரச்சிறுமி அப்படிங்கிறது மரம் அப்படிங்கிறது வீரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்னை பொறுத்தவரைக்கும் இது அருள் நிறைந்த இளமையான பெண். வள்ளிய சொல்லி அந்த வள்ளிக்கு நிகரான வேல் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பணி, அதாவது அடியார்களுக்கு அவருடைய பணியை சொல்லுது. இந்த 3, 4 பார்த்தீங்கன்னா அவருடைய இளமை, அதாவது அதோட வேகம். 5 மாறும் பார்த்தீங்கன்னா அவருடைய அருள். தனித்தனியா பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது படைத்தலை சொல்லுது, ஏன்னா தாய்மையின் சின்னமா. அடுத்து அவங்க செய்யற எப்படி காக்குறாங்க அவங்களோட அடியார்கள் அப்படிங்கிறது சொல்லுது. 3வது பார்த்தீங்கன்னா பற்கள் வெளுத்த இருளை அழிக்கிறது சொல்லுது. அடுத்து கருத்த பொருள் அப்படியே 5வது அருள். இந்த தொழில்களுமே வள்ளியம்மையாரும் செய்யறாங்க. இந்த 5 தொழில்களுமே வேலும் செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய வரி. முதல் வரி சொல்லுது நம்மளுக்கு. சரி, 2வது வரி தனிகள். இதுதான் திருத்தணிகை தலத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? இதுல இன்னொரு ஒரு பொருளும் இருக்கு. நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, அருளும் அங்கேயே அருள் புரிவதற்காக தோன்றி முருகப்பெருமான சொல்லுது. அடுத்து ஒருத்தன் அப்படிங்கிறது ஒப்பற்றவன். மலை விருத்தன், மலையிலே இருக்கின்ற ஒரு குறிஞ்சி தலைவன். இது விருத்தன் அப்படிங்கிறது கிழவன் அப்படின்னு சொல்றாங்க. வேளாணவன் அப்படின்னு எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அடுத்து எனது உலகத்தில் ஒரு கருத்தனுக்கு தலைவன், அதாவது பாட்டுடை தலைவன். மயில் நடத்துபவன் வேலை, மயிலையே வாகனமாக கொண்ட முருகப்பெருமானன் கொண்ட வேலை அப்படின்னு அந்த வேலை புகழ்ந்து சொல்றாரு. 1, 2 பார்த்தீங்கன்னா அதோட தோற்றத்தை குறிக்குது. அடுத்து புகழ் கீர்த்திய 3, 4 குறிக்குது. அடுத்து 5, 6 நம்மளுக்கு எப்படி உள்ளத்திற்கு துணையா இருக்காங்க அப்படிங்கிறதையும் குறிக்குது. வேல்மாறல் வரி 3. சுழற்கரிய திருப்புகழை. இந்த இடத்துல திருப்புகழ் அப்படிங்கிறது இந்த நூலை பத்தி நீங்க எடுத்துக்க வேணாம். திருவின் புகழை. சரிங்களா? 5ஆம் உருவும் பயணம் உடன் தொக்கு தொகை. 5ஆம் வேற்றுமை உருவு. முருகனுடைய புகழ் பெருமைகளை நம்மளால் அளவிட முடியாது அப்படின்னு சொல்ல நினைத்தவரை எல்லா பக்தர்கள் யார் முருகன் பெருமை பாடுவாங்க அவங்களுடைய பக்தர்கள். அடுத்த பகை அப்படிங்கிறது நம்மளை நோக்கி நெருங்கி வருகின்ற பகையை சொல்ற. அறுத்தெறிய முற்றிலும் களைய உருக்கியிடும். உருக்கி அப்படிங்கிறது அகராதியோட பொருளை கொடுத்துருக்கேன். உருக்கி அப்படிங்கிறது என்னன்னா தண்டித்தல். வருகின்ற அந்த பகையை தண்டித்து புறப்படும். அறத்தை நிலை காணும். இதை தண்டித்து அறத்தை நிலைநாட்டுறது, தர்மத்தை நிலைநாட்டுறது தான் அந்த வேலோட வேலை. முருகப்பெருமானை பற்றி அவருடைய புகழ் பற்றியும் சொல்லுது. 3, 4 பகையை எப்படி அறுக்குது அப்படிங்கிறத சொல்லுது. 5 மரம் கலைந்த தர்மத்தை எப்படி நிலைநாட்டுது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து வேல்மாறல் வரி 4. இதுல தருக்கி அப்படிங்கிறது செருக்கு, அதாவது இருமாப்புடைய ஒரு நமன் அப்படிங்கிறது யமன். சரிங்களா? இருமாப்புடைய யமன் முறுக்கவரி நம்மளை அழிக்க வரும்போது எருக்குன்னா எருக்கும்போது மதியன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பொருளை விடவும் எருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது அழிந்த அல்லது துன்பம். 14 நாள்ல தன்னுடைய உயிர் போயிரும் அப்படிங்கிற துன்பத்தோடு வந்த அந்த சந்திரனை தலையில வச்சிருக்காரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா முதல் 2 பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயருக்கு அருள். அதே மாதிரி சந்திரனுக்கு இருந்து மோட்சம் தராரு, முக்தி தராரு. சரிங்களா? அதுல இருந்து விடுவிக்கிறார். இது 3, 4 சொல்றது. அடுத்து 5, 6 பெருமை படைத்த கடவுள் சிவபெருமான். விரல்னா பெருமை. விரல்னா வீரம் சொல்றாங்க. வீரமும் சொல்லலாம் நம்ம. ஆனா இந்த இடத்துல பெருமை அப்படிங்கிறது சரியா வரும். இந்த பெருமைகளுடைய சிவபெருமான் கடைசியா பாருங்க கடற்கு நிகர். இந்த இடத்துல கடற்கு திருவடி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனா அது வளர்ந்துகிட்டே போகுது. திருமால் அந்த திருவடிக்காக தான் போறாரு. ஆனா அவரால் முடியல, வந்துடுறாரு. இந்த வேணும் எப்படின்னா ஞானத்தின் ஆழத்தை சொல்லுது. அந்த ஆழம் எப்படின்னா அந்த ஆழம் போயிட்டே இருக்கு. அந்த ஆழத்துக்கு இதுதான் எல்லை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி
ஆயுள் முடிந்தவர்கள், ஆயுள் வந்து முடிய போகுது அப்படிங்கிறவர்களுக்கு ஆயுளை திருப்பி தரதும், சாபம் பெற்றவர்கள் சாபத்திலிருந்து அவங்களை விடுவிப்பதற்கும் ஆழமான ஞானத்தை தருபவர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த ஞான தருபவர், அந்த சிவபெருமானுக்கு இணையாக இந்த வேலும் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த 4வது வரியில சொல்றாங்க. மற்றவர்களோட அடுத்த காணொளி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.